அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, முருக பக்தர்களே, ஒரு அற்புதமான மந்திரம் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகின்றேன். அகத்தியர் அருளிய அரும்பெரும் மந்திரம். இந்த மந்திரத்தை தேய்பிறை சஷ்டியில் ஒருமுறை சொன்னால் போதும், நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும். அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு. 2026 ஆண்டு பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி நன்னாள். இந்த மகா சிவராத்திரி நன்னாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றோம். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கடன் தொல்லை, பண நெருக்கடி நீக்கும் சிவருத்ர மந்திரமும், குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் சிவருத்திர மந்திரமும், நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்பட சிவருத்திர மந்திரமும், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க சிவருத்ர மந்திரமும் உபதேசம் வழங்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும். இப்போ நான் தரக்கூடிய மந்திரம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அரும்பெரும் மந்திரம். இந்த மந்திரத்தை தேய்பிறை சஷ்டியில உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் அமர்ந்து சொல்லலாம், அல்லது உங்க வீட்டிலேயே வேல் இருந்தா, முருகர் சிலை இருந்தா அதற்கு முன்பாக அமர்ந்து சொல்லலாம், அல்லது முருகர் படம் இருந்தாலும் அதற்கு முன்பாக அமர்ந்து சொல்லலாம். எந்த நேரத்தில் வேணா சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை நேரம் அல்லது ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்லுகின்றேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேய்பிறை சஷ்டியிலையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முருகப்பெருமான் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வர வேணுமோ முருகனிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக அது விரைவில் நிறைவேறுவதற்குண்டான அனைத்து சாத்திய கூறுகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.